ஹாய். கோல்டோட கீ லெவல்ஸ் இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு டுடே வந்து ஆகஸ்ட் 9. ஸோ சண்டே. ஸோ இந்த வீக் வந்து கோல்டு வந்து என்ன மாதிரியாக ட்ரேட் ஆக போகுது, ஸோ என்னென்ன கீ லெவல்ஸ், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கீ லெவல்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன கீ லெவல்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே ப்ராப்பராக மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுருவோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ப்ரீவியஸாக நடந்திருக்கு, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ டேயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இதை பிரேக் அவுட் பண்ணியாச்சு. டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மேஜராக இருந்த 4200 நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்திருப்போம். ஸோ ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 4200 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு லாங் டேர்மில் வந்து பை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து டேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் ஜோன் இந்த லெவலில் இருக்குது. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 4380. எதனால் அப்படின்னா இதுதான் ஒரு ஒன் டேயோட அடுத்த ஸ்ட்ரக்சர். ஸோ அதையும் காட்டிடுறேன். ஸோ இது வந்து ஒன் டேயோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இன்னர் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பிரேக் பண்ணியாச்சு, மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து 4400. இதை வந்து ஒன் டே கேண்டிலில் இன்னும் பிரேக் பண்ணலை. பட் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு லாங் டேர்மில் பை இருக்கும். பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. இப்போ வரைக்கும் பியரிஷ்க்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இது வந்து மார்க்கெட் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் என்ன நடந்திருக்கு, ஸோ டேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் தான். பட் 4 ஹவர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளாகவே கன்சல்டேஷன் இருந்துச்சு. ஸோ இதையும் நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ 4200 3960. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரைஸ் செக்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இமீடியட்டாக பை ஆகும், இமீடியட்டாக உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி செல் ஆகும். புல்லிஷ் பியரிஷ் அப்படின்னு மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதிகமான புல்லிஷ் பியரிஷ் பிரேக் அவுட் இருக்குது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 5 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த ரேஞ்சில் கிடச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து கீழே அரௌண்ட் 4000 ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்து, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் மார்க்கெட் இப்போ வரைக்கும் மார்க்கெட் 4370 வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட்டு உங்களுக்கு என்எஃப்பி டேட்டா, ஸோ அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்ததுனால மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் 4 ஹவர்ஸ்லேயும் நடந்தது. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டே கேண்டில் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 4400 ரேஞ்சை வந்து டே கேண்டிலில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து 100% உங்களுக்கு ஒரு 4900 வரைக்கும் போகிறதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பையர்ஸ் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கேண்டில்லாம் பாருங்கள், இந்த கேண்டிலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் பண்ணிவிட்டு நல்ல பையர்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. செல்லர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை. இதில் செல்லர்ஸ் வந்து வந்தால் கூட அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பையிங் மூமெண்ட் தான் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் இருக்குது. உங்களுக்கு 1 ஹவர்லையாக இருக்கட்டும், 4 ஹவர்ஸ்லையாக இருக்கட்டும், உங்களுக்கு டே கேண்டில், வீக்லி எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் நம்மளுக்கு கோல்டில் வேணும் அப்படின்னா இந்த 4400 ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை கிடைக்கும். அந்த பை வந்து உங்களுக்கு 4900 போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ஸ்லோவானா கூட ஒரு 50% கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 100% மேலே போகும். எக்ஸாம்பிள், ஒரு 2 பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா 4 பாயிண்ட் மேலே போகும். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இனி வந்து அப்சைடில் வந்து ட்ராவல் ஆகும். பட் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை மார்க்கெட் போனதுக்கு. பட் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் இந்த வீக்கில். ஸோ அதை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 4 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இப்போதைக்கு அரௌண்ட் 4230, 4260 இந்த இடம் ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் இந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இங்கேருந்து மறுபடியும் உங்களுக்கு 4340 போகும். ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இந்த ஏரியா.
ஸோ இந்த ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. 4240, 4230 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா 4300. பட் இந்த லெவல் வாட்ச் பண்ணிக்கோங்க. பையிங் சைடில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த அக்ரெசிவாக பிரேக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் இதில் வாட்ச் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு டேயை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லெவல் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து அக்குமுலேஷன் முன்னாடி நிறைய நடந்திருக்கு, இந்த ஏரியாவில் நிறைய நடந்திருக்கு. ஃபேக்காக ஒரு உங்களுக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் ஃபெட் டிசிஷன் அன்சேஞ்ச் கொடுக்கும்போது அரௌண்ட் உங்களுக்கு ஜூன் 17 மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆன இடம். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால் மார்க்கெட் இங்கே வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. பட் இப்போ வரைக்கும் செல்லர்ஸோட பவர் இதில் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீக் வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் மெயின் லெவல் வந்து 4230. ஸோ இந்த 4230 தாண்டும் போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 4190 இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த லெவல் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் போச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் போகும். பட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் மேலே அப்சைட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போது. ஸோ ஸ்ட்ராங்காக இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த லெவல் இருக்கும் 4600. உங்களுக்கு 4570லேருந்து 4600 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நெக்ஸ்ட்டு டார்கெட் இருக்கும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது 4600 பை வந்து அதிகமான போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுது அப்படின்னா 4230 பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4200லேயே சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து அடுத்த என்ன டிசிஷன் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். இந்த 4230 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பியரிஷ் மார்க்கெட். உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து புல்லிஷ், பட் ஷார்ட் டேர்மில் பியரிஷ். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங். இந்த இடம் செல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வந்து பையை வந்து கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் லாங் டேர்மில் பை வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இது ஓகே ஹோல்டு பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 4000 கீழே டெய்லி க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் இன்னும் லாங் டேர்மில் உங்களுக்கு செல்லிங். அது வரைக்கும் உங்களுக்கு பியரிஷ். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போது வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த 4230 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் பையிங்கில் இருக்கிற கம்மி பண்ணிக்கோங்க. செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல் வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவரில் காட்டுறேன். ஸோ 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியா நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த லெவல் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரெண்டையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஸோ 4150லேருந்து 4180 இந்த லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இங்கே வந்துட்டு கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட் எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மறுபடியும் பை எடுக்கலாம். ஸோ அந்த பை வந்து ஒரு வேலிடான பையாக இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக போனதுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ஒரு பை சிக்னல் உங்களுக்கு 1 ஹவரில் கொடுக்குதுன்னா அந்த பை வந்து புல்லிஷ் வந்து இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதை வந்து இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் டெக்னிக்கலாக. ஸோ இது வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ் சார்ட்டு. 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. டே கேண்டில் காட்டுறேன். உங்களுக்கு டே கேண்டில் வந்து லாஸ்ட் வீக் மூமெண்ட் கொடுத்ததுக்கு வந்து ஃபிப்பு போட்டு பார்க்கலாம். இந்த லெவலில் பார்க்கும்போது பாருங்கள், லாஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த அந்த ஏரியா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரௌண்ட் 4180 கீழே உங்களுக்கு 0.6 வந்து 4150. ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனாக இருக்கும். எப்படி அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனதுக்கு இனி நியூ பையர்ஸ் யாரும் இந்த இடத்துல வந்து பை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பிக் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டிஸ்கவுண்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு 0.5 0.6 இந்த ரேஞ்ச் தான் 4150. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து அதிகமாக பை பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஃபிப்பு பொறுத்த வரைக்கும் எந்த டெக்னிக்கலாக பார்த்தாலும் உங்களுக்கு இந்த லெவல் காட்டும். இப்போ ஃபிப்பு வந்து நீங்கள் டெய்லியில் பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு 4050 காட்டுது. ஸோ இதே 4 ஹவர்ஸில் பார்க்கலாம்.
4 ஹவர்ஸில் பாருங்கள் 4125லேருந்து உங்களுக்கு 4150 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸில் ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சும் பாருங்கள் 4150 எக்ஸாக்டாக உங்களுக்கு எல்லாமே அந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. இந்த 4150ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிக் பிளேயர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் உள்ள இடம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக 4150 வந்த உடனே பை பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில ஹிண்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 4500 வந்த உடனே யாரும் பை பண்ணிடாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான் 4500 வந்தால் கூட வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பை சிக்னல் கிடைக்கும். பை சிக்னல் எப்படி கொடுக்கும் அப்படின்னா லோவர் டைம் கூட வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு என்கல்ஃபிங் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான பை கிடைக்கும். ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக. அப்போ மறுபடியும் பை பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பொசிஷனில் நீங்கள் லாங் டேர்மில் பண்ணுறதா இருந்தால் ஹோல்டு பண்ணுங்கள். பட் நீங்கள் இன்ட்ராடே அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து மறுபடியும் கண்டிப்பாக ஒரு நல்ல அப்பு போகும். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் கீழே வரது தான் பார்ப்போம். 4120 அந்த ரேஞ்சுக்கு வரும். பட் இவ்வளோ தூரம் கோல்டு வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு கீழே வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்லாம். ஸோ 4230 இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணால் 4200 இதில் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதையும் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 4150 வரும். ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பேரிஷ். இது எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட் தான். இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மார்க்கெட் இப்படி ஒரு லாங் ரன்னில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியாக ஒரு அப் சைடு போகிறதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஃபியூல் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ கீழே வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு பையர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து அதிகமான பை இருக்காது. ஸோ இப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பை பண்ணுறவங்க எல்லாம் ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டியூஷனில் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் இங்கே உள்ள பையர்ஸ் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்களோட ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு தான் அவங்க மேலே போக முடியும். அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி அந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்த உடனே பை பண்ணாதீங்க. எப்போவுமே அதை தப்பாக பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப்பில் மாட்டுவீங்க. லாஸ்ட் டைம் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த லெவல் வந்தால் கூட வெயிட் பண்ணுங்கள். லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இல்லைனா நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஒரு விக் ரிஜெக்ஷன் கிடச்சி உங்களுக்கு ஒரு பை சைடு கிடைக்கும். அப்போ நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் கீழே வைங்க. இதை பிரேக் பண்ணும்போது இந்த ஜோனை எதிர்பாருங்க. ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வீக் வந்து நான் இந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நான் என்ன மாதிரி இந்த வீக்கில் என்னோடய ட்ரேடிங் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோனில் வந்து பை, இந்த ஜோன் வந்த உடனே பை வந்து நான் எடுக்க மாட்டேன். இந்த ஜோனில் வந்ததுக்கப்புறம் 4230 4240 வந்ததுக்கப்புறம் எனக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு தான் நான் பை பண்ணுவேன். இல்லை இங்கே எனக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா ட்ரேட் எடுக்க மாட்டேன். மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 4150 இதில் எனக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதான்னு பார்ப்பேன். மார்க்கெட் வந்து இங்கே வந்த உடனே பவுன்ஸ் ஆகாது. நல்ல ஒரு ஸ்வீப், ஒரு இந்த மாதிரி கேண்டில் கீழே நல்லா விக் வச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிக்னல். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குதான்னு பார்ப்பேன். கிடச்சிது அப்படின்னா கன்ஃபார்மாக அது பை அப்படின்ட்டு அதில் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் நான் பை எடுப்பேன். எனக்கு டார்கெட் வந்து 4360 வரைக்கும் நெக்ஸ்ட் நான் எதிர்பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இதில் ப்ரீவியஸாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் போச்சுன்னா மட்டும் தான் இங்கே நான் பை எடுப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு பை இங்கே இருக்கும், செகண்ட் பை இங்கே இருக்கும், தேர்டு வந்து இந்த இடத்துல பை இருக்கும். இந்த 3 ஜோனில் எங்கே வந்தாலும் பை பண்ணுவேன். செல் வந்து இப்போதைக்கு பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம செல்லிங் கிடச்சி நம்ம எடுத்தால் கூட இமீடியட்டாக வெளியில் வரதா இருந்தால் ஓகே. பட் என்னென்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பையர்ஸோட பவரில் இருக்கும்போது செல் விழுந்தால் கூட அது வந்து வேலிடாக இருக்காது. இமீடியட்டாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். அன்வான்ட் லாஸ் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் பை ஜோன் வந்து என்னோடய லெவல் இந்த 3 லெவல் தான். ஸோ இதில் வரும்போது பை பண்ணுவேன். நான் எப்போ மார்க்கெட் வந்து இனி செல்லிங்காக மாறும் அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே ஓகே தான். இதுக்கப்புறம் 4 ஹவர்ஸில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பேரிஷ் இருக்கும். பட் உங்களுக்கு டேயை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் தான். டேயை வந்து நீங்கள் 4000 கீழே இனி டே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் செல் சைடு போக போகுது அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஆல்ரெடி என்எஃப்பி டேட்டா கூட டாலருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இப்போ வர நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் இந்த வீக்லேயும் நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஹோம் சேல்ஸ் இருக்குது 7:30 11th ஆகஸ்ட் இருக்குது. அது முக்கியமான டேட்டா. இன்ஃப்ளேஷன் ரேட், ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டேட்டாவும் நம்மளுக்கு 12 ஆகஸ்ட் 6 o'clock இந்த டேட்டாவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக் எல்லாமே பிபிஐ இருக்குது. ஸோ எல்லா டேட்டாவும் இந்த வீக்லேயுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதுவுமே கோல்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ணும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வீக் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு புல் சைடு போகிறதுக்கு சான்ஸ். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல ஸ்ட்ராங் போயிருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான கீ லெவல்ஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.